ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்க வீட்டுக்கு நீங்க தோட்டம்லாம் வச்சிருப்பீங்க. உங்க வீட்டுல அந்த தோட்டத்துக்கள்ல பூச்சி பாம்பு எதுவும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா பாம்பு வராம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இதுதான் நாகத்தாளி. இந்த செடியை வாங்கி நம்ம நட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது கத்தாழை ரகத்தை சேர்ந்தது. இதை நட்டினா அப்படியே அழகா அங்கிட்டு அங்கிட்டு வந்துடும். இது வச்சுட்டாக்கா உங்களுக்கு பாம்பே வராது. இது பாம்பு மாதிரியே தான் இருக்கும். அது பாருங்க, பாம்பு படம் மாதிரியே இருக்கு பாருங்க. அதோட இதை பாருங்க, பாம்பு மாதிரியே தான் இருக்கும். இது வச்சா உங்களுக்கு பாம்பே வராது. பாம்பு வராது, பூச்சிங்களும் வராது. இது வச்சு நீங்கள் 2-3 குத்து அப்படியே செடி வச்சுட்டோன்னா இது விற்கிது. அதாவது இது நம்ம செடியெல்லாம் விற்கிது பார்த்தீங்களா, அங்கே இது விற்கிது. இது வாங்கி நீங்கள் கீழே ஊனியோ இல்லை நீங்கள் தொட்டிலையோ வச்சு வச்சிடலாம். செடி முன்னாடி வச்சிடணும். 2-3 இடத்துல வச்சுட்டிங்கன்னா பாம்பு தொல்லை உங்களுக்கு பாம்பே வராது. கேரண்டியாக வரவே வராது. ஒன்றொன்றும் செய்யலாம். நீங்கள் கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, கற்பூரம் அதை வாங்கி நம்ம என்ன செய்யணும், நம்ம சாயந்தரமோ காலையிலையோ நம்ம வீட்டு முன்னாடி கொளுத்தி வச்சிடணும். விசிலவங்க வைப்பாங்க, திஷ்டிக்கு வைப்பாங்க. அதுவும் ஒரு வகையை கொசு வராது, பாம்பு வராது, பூச்சியெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. எந்த பூச்சியுமே வராது. நீங்கள் இந்த செடிகள்கிட்டையும் கொஞ்சம் செடியை விட்டு தள்ளி வச்சு நம்ம கற்பூரத்தை தினம் ஒவ்வொரு கற்பூரம் நம்ம கொருத்தி செடியில் படாமல் நம்ம இந்த பக்கம் வச்சுனா அந்த புகை போயிடுச்சுனாவே பாம்பு எந்த பாம்பு பூச்சியோ வரவே வராது. அதே மாதிரி இந்த நாகத்தாளி நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு பாம்பு தொல்லையே இருக்காது. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.